சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 வருஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர் 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம். இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்க தான் செய்யுது. அது சனி பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பெயர்ச்சினால் நிகழவே போகுது. ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதற்கு தகுந்தாப்பில் திட்டமிட முடியும். அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா, எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன். கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திரம் என்ன, அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியினருக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டம், ஏன்னா சனி குரு ரெண்டுமே அடுத்தடுத்து பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதில் சனி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு. மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டிற்கு சனி வந்திருக்கார். இது நல்லது பண்ணுமா? அடுத்தது குரு ஏற்கனவே 1ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார். இது நல்ல அமைப்பா? அதே மாதிரி ராகு 12ல் இருக்கார். இது நல்லது பண்ணுமா? முதலையே நான் சொல்லிடுறேன், 95% உங்களுக்கு நன்மையான காலகட்டம். வேறு எந்த பலன்களை யார் எப்படி கூறினாலும் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள தேவையில்லை, பதட்டமடைய தேவையில்லை. மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த 2024ங்கிறது பொற்காலமாகவே இருக்க போகுது. இது நிச்சயமாக நடந்தேறும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா குரு ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இது சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக வளமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தன பாக்கியங்கள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் இது நாள் வரைக்கும் இல்லைனாலும் இப்போ உருவாகும். இதில் உபராசின்னு சொல்லுவோம். உபராசியில் உங்களுக்கு ராகு
இருக்கிறதுனால தற்போது இந்த 12ஆம் வீட்டு ராகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் உங்களை ரொம்ப பிஸியாகவே வச்சிட்ருப்பார். ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா, நிச்சயம் வந்து இது வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி மற்றும் செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த மார்ச் எண்டில் வந்து இணையும். அது ஏப்ரல் 1 மாதம் வரைக்குமே அது இருக்க தான் போகுது. பட் அந்த ஒரு நேரங்களில் மட்டும், அதாவது மார்ச் 2024 ஆரம்பித்து ஏப்ரல் 2024 வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும், மார்ச் இறுதி வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சற்றே பின்னடைவுன்னு கூட சொல்ல முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது உடனடியாக கிடைக்காதுனாலும் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும், கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும். மற்றபடி இந்த 1 மாத காலகட்டம் தான். ஆனால் இப்போ ரொம்ப இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் பிரயாணங்களால் உங்களுக்கு நிறைய அனுகூலமான மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுக்கவே அமையப்போகுது. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம், இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, பொன்னவன்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான், முழு சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு போகிறார். ஏப்ரல் மாதம் இந்த பயிற்சி நிகழுது. ஸோ அவர் முற்பலனாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால தான் அந்த முதல் 3 மாதங்கள் 4 மாதங்கள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு 100% முழுமையான ஒரு முன்னேற்றமான உத்தியோக அமைப்பையோ தொழில் அமைப்பையோ கண்டிப்பாக உருவாக்கி தரும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாபில் ஒரு ஹைக் இல்லை, ஒரு பெருசாக முன்னேற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இனிமேல் அது உங்களுக்கு கிடைக்கும், உங்களை தேடி வரும். கவலையே படாமல் நீங்கள் ஜமாய்க்கலாம். உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். இப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூன் வரைக்குமான காலகட்டம் வரைக்குமே கொஞ்சம் வந்து டிலேஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனியோடைய பார்வை தொடர்ந்து உங்களுடைய 5ஆம் வீட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருப்பாங்க சில பேர், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிதாக செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டிலே ஆகக்கூடிய ப்ராசஸில் தான் இருக்குது. மேற்கொண்டு மெடிக்கல் ரீதியாக போய் நீங்கள் காசு பணத்தை விரயம் பண்ண வேண்டாம். அதற்குரிய நல்ல காலங்கள் கண்டிப்பாக வரும். ஜூன் கடந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றங்கள் வரும் பொழுது அதுவுமே இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல குடும்ப புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அமையவே செய்யும். அடுத்த ஒரு சிறப்பான விஷயம் இந்த காலகட்டத்தில், இந்த 2024, ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரியே எத்தனை கிரகங்கள் மாறுபாடு இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் குரு, இதில் வந்து புதன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார். அதில் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து அவர் வந்து 5ஆம் வீட்டிற்கு வந்து வராரு. அந்த ரொம்ப ஒரு உச்சமான ஸ்தானத்துக்கு வராரு உங்களுக்கு. ஸோ இந்த உச்சஸ்தானம் அவர் பெறுவதனால் உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது மிக நன்றாகவே இருக்க போகுது. நல்ல சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலையப்படாதீங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய யூடியூப் வீடியோஸு நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பாருங்கள், தவறில்லை. ஆனால் அதில் நெகட்டிவாக சொல்லியிருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இதுதான் நடக்க போகுது. இப்போ நான் சொல்லியிருக்கிற கோச்சார பலன்கள்ங்கிறது நிச்சயம் மாறுபாடற்ற ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலத்தையே மேஷராசினருக்கு வாரி வழங்க போகிறது. ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் சனி வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதும் கூட தான். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவை கண்டிப்பாக தரும். ஏதாவது ஒரு வகையில் வந்து பண வருவாய் அப்படிங்கிறத இது கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவர்களால் மருத்துவ வழி செலவுகள், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனம் அதிகம் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதுலேயும் வந்து குறிப்பாக குரு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த 2024ல் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தராரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய 9ஆம் வீட்டு பார்வையெல்லாம் வந்து ரொம்ப சுபமான பார்வைகளாக உங்களுக்கு வந்து உங்கள் ராசி கட்டத்தில் விழுந்து நிறைய சுப காரியங்களை பெருக்குவதோட சிரமங்களை பெரிதாக தவிர்க்குது. அது வந்து பெரிய அளவுக்கு உங்களை வந்து காப்பாற்றி விடவும் செய்து உயர் பதவிகளை தேடி நீங்கள் போக வேண்டாம், அது உங்களை தேடி வரும். புதிய உத்தியோகத்தை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கு சீனியர் போஸ்டிங்கு உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய ஜாப்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே வந்து குரு வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே காலங்களில் பயிற்சி ஆகும் பொழுது இந்த பலன்கள்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமணம்லாம் வந்து இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து கண்டிப்பாக கைகூடும். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் தொட்டு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படித்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது அந்த வாய்ப்பை தேடி வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மூலமாக நிச்சயம் வந்து உங்களுக்கு அதிக வருவாய் பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த வணிகங்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இவ்வளோ நாள் வந்து மற்றவர்கள் பார்வையில் கண்டும் காணாமல் விழுந்தும் விழாமல் இருந்த மனிதராக இருந்தது போய் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மரியாதைங்கிறது சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ புதனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட இறுதியில் வந்து உச்சம் பெறுவார் ஒரு கட்டத்தில். அப்படி உச்சம் பெறும் பொழுது அது வந்து புதன்கிற கிரகமே பார்த்திங்கன்னா அறிவுக்கான கிரகம். உங்களுடைய எண்ண தெளிவை கொடுத்து தொடர் நன்மைகளை அதுவுமே உங்களுக்கு பெற்றுத்தரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மருத்துவ வழி செலவுகள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக வந்து வயதானவர்களுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பதட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து கிரக சேர்க்கைகள் உருவாக்கும். ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த ஒரு மாத காலகட்டங்கள் வரைக்கும் வந்து அது சேரும் பொழுது விபத்துகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ விபத்துகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இந்த சனி பெயர்ச்சினாலேயோ அல்லது குரு பெயர்ச்சினாலேயோ நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவுமே வந்துடாது. பதட்டமே அடைய வேண்டாம். ஏன்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து குழப்பிக்கிறீங்க, பதட்டம் அடைகிறீங்க. அதுக்கான அவசியம் இல்லை என்றே சொல்லக்கூடிய நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதலையே சொல்லிடுறேன், நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்து குழப்பிக்க கொள்ள வேண்டாம். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே அல்லது புரிந்து கொண்டாலே போதுமானது. 80% உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? டிஸ்டிங்ஷனில் பாஸ். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு நிற்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது 20ஆம் தேதி நடந்துருச்சு. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 20 டிசம்பர் 2023 நிகழ்ந்துருச்சுனாலும் திருக்கணித அடிப்படையில் 17 ஜனவரி தான் நடக்குது. பட் ஆனால் முற்பலன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் சனி பகவான். சனி வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறார். இதனால் கெடுதல்கள் எதுவும் விளைந்திருமா அப்படின்னு கேட்டால், அவரு தானே உங்களுக்கு பாக்ய ஸ்தானாதிபதி. பாக்யாதிபதி எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்? நிச்சயம் செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போனால் வீடு வாகன அமைப்பு யோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறார். சிறப்பான காலங்கள், வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். நான் அதீதமாக சொல்லலை, உள்ளதை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் மற்ற வேறு எந்த ஒரு ராசி பலனையும் பார்த்து அதில் ஏதாச்சும் பயப்படும்படியான பதட்டம் அடையக்கூடிய ஒரு பலன்கள் இருந்தால்
அதை போட்டு தயவு செய்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா கிரகங்கள் அது அது நிற்கக்கூடிய வீட்டை பொறுத்து அது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தே தீரும். உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் 9ஆம் வீட்டில் சனி இருக்கார், 11ஆம் வீட்டில் குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்க போகிறார். ஏப்ரலுக்கு அப்புறம் எங்கே சார் போவார் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு போவார் குரு. ஆனால் அதனால் உங்களுக்கு கெடுதல் நடக்குமான்னு கேட்டால், கெடுதல் கண்டிப்பாக நடக்காது. ஒரு வகையில் வந்து அவர் வந்து உங்களுக்கு கெட்டு போகிறதுமே நல்லது தான். மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு அதுவுமே நன்மையான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. இந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஜூலை வரைக்குமே வந்து கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம், தொழில் ஸ்தானத்தில் தொழில் வாய்ப்புகளை தேடி போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அமையும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு பிஸ்னஸ்னால இன்கம் ஃப்ளோங்கிறது இருக்கவே போகுது. அதே மாதிரி நோய் வந்து தீரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உடம்பில் ஏதாச்சும் ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த காலகட்டத்தில் அது தீர்ந்து கண்டிப்பாக இருந்த இடம் காணாமல் ஓடி போயிடும். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. ஒரு பக்கம் வந்து வரவும் கூடும், இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். இதில் வித்தியாசமான ஒரு விஷயம், சரி உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ வழி செலவுகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த 2024வது வருஷத்தில் ஜூலை டு செப்டம்பருக்குள்ளார அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் கூட மேம்படும். உங்களுடைய வீட்டு மருத்துவ செலவுகள் நிச்சயம் வந்து கம்மியாகும். அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நல்லது நடக்கும். இது மிதுன ராசிக்கு இந்த பலன்கள் கிடைத்தே தீரும். அடுத்தது அக்டோபர் டு டிசம்பர், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டங்கள். இது வந்து இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஆனால் ரொம்ப சிறப்பாகவே அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் வந்து கன்னிராசியில் உச்சம் பெறும் காலமாக இது அமையுது. அவர் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம். அது நான் தவறாக 5ஆம் வீடுன்னு சொல்லிட்டேன். இது வந்து கேந்திர ஸ்தானத்துக்கு வருவார், உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வருவார். எப்போதுமே மிதனத்துக்கு வந்து கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு கிரகம் வந்து, அதுவும் உச்சம் பெறக்கூடிய புதன் வந்து மிகுந்த நன்மைகளை செய்வார். கேந்திர ஸ்தானாதிபதி நிச்சயம் நன்மைகளை செய்வார், நல்ல பொருள் வரவை தருவார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டமே. அதனால் நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. நமக்கு வந்து சனி ஒரு பக்கம் நமக்கு ஸ்பாயில் பண்ணுவாரா, 12ஆம் வீட்டுக்கு குரு வரக்கூடியவர் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவாரா அப்படின்லாம் தயவு செய்து குழப்பிக்கவே வேண்டாம். இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய சோம்பல்களில். என்ன சில நேரங்களில் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டிய ஒரு மன எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வரும். அதை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருடமே. 80% வரைக்குமே நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். கடகராசிக்கு சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். 2024 பொறுத்த வரைக்கும் திருக்கணித ரீதியாக 17ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதுவும் அஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி 20ஆம் தேதியே சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருச்சு. திருநள்ளாறுலலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோயில் பூஜைகள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த கடகராசினரை தான் வந்து பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு, அவ்வளோதான் காலி அப்படின்னு. நீங்கள் என்றைக்கு காலி ஆகாமல் இருந்தீங்க இப்போ காலி ஆகிறதுக்கு? இவ்வளோ நாள் வந்து கண்ட சனியாக உட்காந்து ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிச்சிங்க. இப்போ மேலும் மேலும் சனி வந்து அடித்து கொண்டே இருப்பார், மற்ற கிரகங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நிலையாக இருக்க போது கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த 2024லேயே மிக அதிகமாக பலன் பெறக்கூடிய சில ராசிகளில், இப்போ மேஷ ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95% வரைக்கும் நன்மை நடக்கும்னு சொன்னேன். மிதுன ராசிக்கு 80% வரைக்கும் நல்லது நன்மை நடக்கும்னு சொல்கிறேன்.
இப்போ கடகராசிக்கு மட்டும் என்ன, இது மட்டும் குறைச்சலா? இது வந்து இந்த முதல் 3 மாதங்கள் மட்டும்தான் நீங்கள் கவனத்தோடு இருக்கணுமே ஒழிய, அதற்கப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி காலம் ஏப்ரல் மாதம் குரு வந்து பெயர்ச்சி ஆவார். மிக மிக அற்புதமான காலகட்டமாக அது அமைய போகுது. நிச்சயம் வந்து இது நிகழும். நீங்கள் பதட்டம் அடையிறதுக்கு 1% கூட வந்து அவசியமே கிடையாது. இது நான் அதீதமாலாம் சொல்லலை, உள்ளதை சொல்கிறேன். தயவு செய்து மற்ற பலன்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்த்து குழப்பிக்காதீங்க, பதட்டம் அடையாதீங்க. இது நடந்தே தீரும். ஏன்னா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடலாம். ஆனால் ஜாதகம் வந்து பொய்க்காது, ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பொய்க்காது. அதுலேயும் குறிப்பாக ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்களும் எப்போ வந்து வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாக்குப்பளிதம் மிக்க குருவினுடைய நல்ல ஒரு வாக்கு பெறப்பெற்ற ஜாதக அமைப்பு கொண்ட ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வாக்குங்கிறது நிச்சயம் பலிக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற பலன்களை முழுமையாக நீங்கள் நம்பலாம். இது நடக்கும்போது நீங்கள் நிச்சயம் நினச்சி பார்ப்பீங்க, நல்லது தான் நடக்குது, நமக்கு கெடுதல் நடக்கலை அப்படிங்கிறது. இந்த முதல் 3 மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இல் எஃபெக்ட்ஸை, அதாவது எதிர்மறையான பலன்களை, கெடு பலன்களை வந்து போக்குவதற்கான குருவோடைய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால. ஏன்னா 10ஆம் வீட்டில் இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து நிற்கிறார். அவரால் பெருசாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் நிற்கிறார். ஆனால் அதே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி 11ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும்போது மிகுந்த நன்மைகளையே ஏற்படுத்துவார். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், ரொம்பலாம் கேட்கல, இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த 90 நாட்கள் ஓடி போயிட போகுது. ஸோ அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா போதும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை அவசியம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும். ஏன்னா விபத்துகள் சரளமாக ஏற்படும். நீங்கள் எவ்வளோ கவனமாக போனாலும் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய வண்டியினால் உங்களுக்கு விபத்துகள் நேரலாம், காலில் அடிபடும். ஏன்னா சனிங்கிறவரே வந்து கால் பகுதியை வந்து குறிக்கக்கூடியவர், கால்லேயே அடிபடும். குறிப்பாக இடது காலில் வந்து நிறையா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டிங்கன்னா போதும். ஏப்ரலில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மார்ச்லேருந்தே உங்களுக்கு வந்து முற்பலன் தர ஆரம்பிச்சிருவார். ஏப்ரல்லேருந்து முழுமையான பலன்களை தருவார். என்ன காரணம்னா, குருவோடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ஏப்ரலில் இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சிறப்பு தரக்கூடிய வகையில் அமையுது. நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்து வியாபார வாய்ப்புங்கிறது புதிதாகவும் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரத்தினால் நல்ல லாபங்களும் பெறவே போகிறீங்க. அதே மாதிரி வேலை கிடைக்காம நல்ல வேலைக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் மற்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது 2024ன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு வழங்குவார். அதே மாதிரி வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அத்தனை மங்கள ஓசை கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வருஷ இறுதிக்குள்ளார நடக்கிறதுக்கான 99% பாசிபிலிட்டியாக அவர் உருவாக்கவே போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 10th 12th எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களா இருக்காங்கன்னு வைங்க. ஒரு கவன சிதறல்களோட இவ்வளோ நாள் சரியாக படிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்களுடைய ராசி வந்து கடகராசியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. திடீர்னு ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பலிக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியினரை பொறுத்த அளவுக்கு முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. ஒரு முதல் 3 மாதங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடும்னு நான் சொன்னேன். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்ததாகவே இருக்க போகிறது. மிக நல்ல பொற்காலமாக அமையக்கூடிய இந்த வருடத்தை கொடுத்ததற்காக நீங்கள் குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, முடிந்தால் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கோ அல்லது பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ நீங்கள் சென்று நன்றி சொல்லிட்டு வாங்க. இதில் நீங்கள் போய் பரிகார பூஜைலாம் செய்ய தேவையில்ல, நன்றி சொல்லிட்டு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு நல்ல பலன்களே இருக்குது. சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சனி குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி 20ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து திருக்கணிதப்படி 17ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி நிற்கிறாரு. தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா
இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற இடத்த விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு காலகட்டங்களில் உங்களை அண்டாது. யார் ஒருத்தவங்க கடல் கடந்து ட்ராவல் ஆகி போகிறாங்களோ அல்லது சொந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த காலகட்டம் அனுகூலம் மிகுந்ததாக இருக்க போது. பயப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளார ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ, இந்த சனிப்பயிற்சி நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமோ, குரு பயிற்சி ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமோ அப்படின்னு. ஏன்னா இருக்கக்கூடிய ராசிகள்லேயே கிரகங்கள்லேயே இந்த 2 கிரகங்களும் தான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த பயிற்சி பலன்களை உற்று நோக்க கவனித்து பார்க்க வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக ராகு கேதுவையும் சொல்லலாம். ராகு கேது பயிற்சியிலையுமே கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 2024 பொறுத்த அளவுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமை இழந்து ஒரு கத்தி பேசுகிறது அல்லது ஒரு ஹார்ஷாக நடந்துக்கிறது, இது மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிந்த வரை பொறுமையாக போயிடணும். எல்லா விஷயத்துலையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சண்டை சச்சரவுகளை கண்டிப்பாக தவிர்த்தே தீரணும். இது வந்து ஏப்ரல் ஜூன் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், ஏற்கனவே வந்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. மேன்மேலும் அது விருத்தி அடையக்கூடிய அம்சத்தையே அது கொடுக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு இவ்வளோ நாள் 9ல் இருந்த குரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்த குரு இப்போ உங்களுக்கு பணத்தையும் தர ஆரம்பிப்பார். ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு போகிறதுனால தொழில் வாய்ப்புகளால் உங்களுடைய நிலை வந்து கண்டிப்பாக உயரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை பற்றியும் பெரிய அளவுக்கு யோசிக்காமல் செயலில் இறங்கிட்டாலே போதும். நிச்சயம் வந்து நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சரி, உங்களுக்கு வந்து இப்போ இந்த யாராச்சும் திருமணத்திற்காக அந்த வயதுகளில் இருக்கீங்க, இவ்வளோ நாள் திருமணம் வந்து நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா, இப்போது திருமண தடை மேலும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கவே உங்களை கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். விலகுமா அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு காரணத்தினால அது இன்னும் கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்கும். ஆனால் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்தவித கெட்டதும் வந்துடாது. நல்லதற்காக தான் உங்களுக்கு இந்த சூழ்நிலை, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமாக மாறும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அலைன்ஸே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் பண வருவாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உருவாக போகிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க 2024 பொறுத்த வரைக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதுவும் நம்ம கொரோனா காலகட்டத்தில் வேறு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக அந்த சிம்ம ராசிக்காரர்களை வந்து தாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்துக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தன்மையில் இருக்குங்க கிரகநிலைகள் அப்படிங்கிறது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 உங்களுக்கு அஷ்டம ராகுவாக வந்து உட்காந்துருக்காரு. இந்த பகுதியை நான் ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கேதுவை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ரொம்ப கோவப்பட வைத்து நீங்கள் வந்து நிதானத்தை இழக்க வேண்டிய ஒரு தன்மையெல்லாம் கேது உருவாக்குவார்னு. ஆனால் ராகு என்ன பண்ணுவார்னா, அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவார்னா, விபத்துகளை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணி வெளியூருக்கோ வேறு எங்கேயாச்சும் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா, முடிந்தவரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, அது வண்டி வாகனங்கள் நீங்கள் போனாலும் சரி அல்லது நீங்கள் வெளியூர் பிரயாணம் போனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிரமங்கள் ஏதும் தராத ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. காரணம் 2 மேஜரான கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. ஒன்று வந்து சனி, இன்னொன்று வந்து குரு. இதில் சனியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். திருமணம் மட்டும்தான் தள்ளி போகுமே ஒழிய மற்ற வகையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு தந்துடாது. குரு வந்து ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருக்கார். அது மேலும் மேலும் ஒரு விருத்தி அம்சத்தின் தன்மையில் வெளிப்படக்கூடிய வகையில் தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறாரு. ஸோ எதை கொண்டும் நீங்கள் பயப்படாமல் இந்த பலன்கள் படி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம் இந்த ஆண்டை பொறுத்தவரை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி காலகட்டமாக இருக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா, 6ஆம் வீட்டில் சனி இருக்கார், 8ல் குரு அமர்ந்திருக்காரு, 7ல் ராகு இருக்கார். இந்த தொழில், இந்த சொத்து தகராறு, இது போன்ற விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு நிலுவை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தி அடைந்து
நீங்கள் தான் இறுதி வெற்றி வீரராக வருவீங்க. தொழில் சிக்கல்கள் தீரும், சொத்து பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகளில் வெற்றி உங்களை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். சில நேரங்களில் வந்து குழப்பிக்குவீங்க, உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க. நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடுவோமா அல்லது இந்த சிரமங்கள் தொடருமா அப்படின்னு. அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் நீங்கள் விலக்கி வச்சுருங்க. நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. நிச்சயம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்கு குருவினுடைய பார்வையும் ஒரு காரணம். ஏன்னா குரு வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டை பார்த்தா என்ன, பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். 4ஆம் வீட்டு பார்வையாக பார்க்குறாரு. அது வந்து வண்டி வாகனங்களை கொடுத்து உங்களுடைய நிலையை உயர்த்தும், ஸ்டேட்டஸை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வந்து எப்படியோ, மற்ற ராசியினருக்கு வந்து சில நேரங்களில் கவனம் தேவைன்னு நானே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் கன்னியை பொறுத்த அளவுக்கு அது தைரியத்தை மேலும் கூட்டும், தைரியத்தை அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம். அது ஒரு சின்ன ஒரு மாத இடைவெளி தான், 1 மாத காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் வந்து மிதமிஞ்சியதாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆம்பிஷன்ஸ், குறிக்கோள் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தயவு செய்து அதற்கான முயற்சியை கொடுங்க. நிச்சயம் வந்து அதில் நீங்கள் வந்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அது வந்து 9ஆம் வீட்டிற்கு போகிறார். 9ஆம் வீட்டுக்கு குரு செல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உருவாக்கியே தீரும். அது என்னென்ன பலன்கள், நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம், பணவரவு, முன்பை விட மேலும் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு வேகமான முன்னேற்றம் அத்தனையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக எண்ணங்கள் ஈடேறும். இதனால் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் செய்யாமல் விலகி போயிட்டே இருக்கா, இப்போ அதற்கான செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமைந்து அதை வந்து நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, மனசு நொந்து போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஏப்ரல் தொடங்கி ஜூனுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கியம், பித்திரப்பேறு அப்படிங்கிறதும் நிகழும். யாருக்காச்சும் வந்து திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அதற்கான மங்கள ஓசை அப்படிங்கிறதும் கூட உங்கள் வீட்டில் ஒலிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டின் இறுதி வரைக்குமே வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுலேயும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் தரப்போகிறாரு குரு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகமே. வேலை மற்றும் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏதாச்சும் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா அதுவுமே உங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கான ஒரு காரணியாக இருக்கவே போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் புதன் வந்து இந்த ஆண்டின் இறுதியில் உச்சம் பெறுவார். அப்படி உச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதை தருமா அப்படின்னு கேட்டால், ஆத்மீக ரீதியாக, ஆன்ம ரீதியாக நம்மளால் சாதிக்க முடியும், இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்ம பலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக்கி தருவார். அதே போல் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியமும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எதை பற்றியும் ஒரு ஒரி பண்ணி கொள்ளாத ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் வந்து முடிந்தால் உங்களுக்கு வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படின்னா திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா குருவினுடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய தெய்வம் தான் முருகக்கடவுள். ஸோ அந்த முருகக்கடவுள் வீட்டில் இருக்கக்கூடிய சன்னதிகளே ரொம்ப பவர்ஃபுல்லானது திருச்செந்தூர் சன்னதி. அதே போல் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம ரொம்ப அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம போய் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டின் அருகிலேயே பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தால் போதுமானது. அங்கே போய் நீங்கள் அந்த இறை சொரூபத்தை நீங்கள் குருவாக மதித்து நீங்கள் வணங்கினால் அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு படி மேலேயே உயரக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த 2023-24 இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகட்டும் அல்லது அடுத்த வருடம் முழுவதுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இந்த பயிற்சி காலகட்டங்களில் ரொம்ப ஒரு சில ராசிகள் மட்டும்தான் சனிப்பெயர்ச்சினால் மேலும் ரொம்ப அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனிங்கிற கிரகம் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி. அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நம்மளுடைய பூர்வ ஜென்ம கணக்கை சரிபார்த்து நமக்கு வந்து அவர் வந்து நமக்கு நன்மையும் தீமையும் செய்வதாக சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு பொற்காலமான ஆண்டாகவே நம்ம கருதணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து துலாம்க்கு வந்து அவர் தான் வந்து திரிகோணாதிபதி. அவர் வந்து உங்களுடைய துலாம்லேயே வந்து உச்சம் பெறுறாரு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு நன்மைகளை தரப்போகுது, வெற்றிகளை தரப்போகுது, பணங்காசை தரப்போகுது. அதே மாதிரி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பெண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல ஒரு இடத்திலிருந்து வரன் அமைத்து தரப்போகிறது. அதே மாதிரி ராகு வந்து தற்போது நிற்கக்கூடிய இடத்தில் 6ஆம் வீடு அப்படிங்கிறது தைரியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார். இதை நீங்கள் பரிபூர்ணமாக நம்பலாம். மற்ற வேறு ஏதாச்சும் சேனலில் ஏதாச்சும் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துக்காதீங்க. இதுதான் பலன். இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு இது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு ஆண்டாகவே இருக்க போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே போல் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் தொட்டு மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும். அதற்காக பயப்பட வேண்டாம். சாதாரணமாக மனக்குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுதல் அப்படிங்கிறத பண்ணிடாது. உங்களோட இந்த வருடத்தின் 2வது பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த புத்தி சாதுரியத்தால் ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் ஒரு படி மேலே உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் வீட்டு பார்வையாக விழுது, 12ஆம் வீட்டு பார்வையாக விழுது. இது எல்லாமே வந்து சுப விரயங்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து அழகு பார்க்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டிற்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து அலாட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அந்த வீடை வந்து மிக சரியாக கட்டி முடிப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து சுப செலவுகளாக ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆண்டின் பிற்பகுதியில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து 9ஆம் வீட்டுக்கு வருது. மேலும் இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தையே வழங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறிவுக்கான கிரகம் அது வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டு அது உச்சம் பெற்று வராரு. அப்படி வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். உங்களுக்கு இந்த வருட இறுதியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம். கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம். தன வரவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே ஸ்பெக்குலேஷனில் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்லலாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபங்கள் அப்படிங்கிறது இரட்டிப்படையும். வீடு வாங்குவதில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு அற்புதமான உங்களுக்கு பிடித்த வகையில் வீடு வாங்கி மகிழ்வீர்கள். அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஆண்டாகவே இது இருக்க போகுது. துலாமுக்குரிய கடவுளாகவே சனி இருப்பதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பதிக்கு ஒரு முறை நீங்கள் சென்று வரலாம். அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஏதேனும் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயமாக இருக்கணும். அப்படின்னா திருச்செந்தூர் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் அப்படி போயிட்டு வரும்போது உங்கள் லைஃப் வந்து எந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த துலாம் ராசிக்கு 2024 அப்படிங்கிறது நிச்சயம் வந்து ஒரு வெற்றிகரமான ஆண்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் வேண்டாம். 2024 நிறைய கிரக பயிற்சிகள், அதுலேயும் குறிப்பாக சனி பயிற்சியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு அந்த பயம் அப்படிங்கிறது மிக சரியாகவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 4ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டு ராகுவும் சரி, குருவுமே 6ஆம் வீட்டில் மறைகிறார். ஆனால் குரு வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் ஓரளவாச்சும் உங்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய நிறைய கெடுபலன்களை குரு தான் வந்து தன்னுடைய பார்வை பலத்தால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நிவர்த்தி செய்துக்கிட்டு இருக்கார். சரி, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்? விருச்சிகத்துக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி சனி பயிற்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு 20 டிசம்பர் 2023. ஆனால் இப்போ வந்து திருக்கணித ரீதியாக 17ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிந்த வரை ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உத்தியோகத்திலேருந்து உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகாதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டின் இறுதியில் தான் 2024 இறுதியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முடிந்தவரை வீண் வாக்குவாதங்கள் எதுலேயும் இறங்கிடாமல் பெரிய அளவுக்கு எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருப்பதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த 5ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்.
எதுலையாச்சும் போய் உங்களை வந்து முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு காசை வந்து விரயம் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுரும். ஸோ அந்த இடத்துல வந்து அதற்கான வலையில் நீங்கள் சிக்கிடாமல் உங்களை காப்பாற்றிக்கோங்க. குறிப்பாக மார்ச்சிலிருந்து ஏப்ரல் வரைக்கும், மார்ச் 20 ஏப்ரல் 20 வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஒரு மாத காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வீண் வாக்குவாதங்களால் உங்களுக்கு கெடுபெயர்கள் உங்களுக்கு ஏற்படும். கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃப்யூச்சரில் வர வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியுமே சண்டை சச்சரவுகளால் நீங்களே கெடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். விபத்துகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லாம் தாண்டினதுக்கப்புறம் திருமண தடை விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு வராரு. இன்னும் சொல்லப்போனால் குருபலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் வருது. குருபலம் வந்து வெறும் திருமணத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய மனம் வந்து நிம்மதி அடைவதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் அது வந்து ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஜாப்லேயே வந்து உங்களுக்கு வேறு ஒரு கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படலாம். அது வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்குக்குமே காரணமாக இருக்கலாம். சுப விழாக்களில் நிறைய பங்கேற்கக்கூடிய, அதுவும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பங்கேற்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் சனி 4ஆம் வீட்டில் இருந்தாலுமே கூட அது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில் பாதியாச்சும் கொடுக்கக்கூடியது தான் அர்த்தாஷ்டம சனி. அதற்காக பயப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா, குருவோடைய ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இறுதியில், அதாவது 2024 இறுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஃப்ரூட்ஃபுல்லாக டேர்ன் அவுட் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே பலிதமாகும். அத்தனை முயற்சிகளுக்குமே உங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது உங்களுடைய ஸ்டேட்டஸே ஒரு லெவல்லேருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கும். பணங்காசை தரும். நீங்கள் வந்து செல்வந்தர்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். வீடு வாகன அமைப்பை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லகங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2024 இறுதி பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறத நீங்கள் ஒரு சில சேனலில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். ஏன்னா உங்களுக்கு வருஷம் முச்சூடும் இப்படி இருக்க போதோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமோ ஒரு மன சஞ்சலமோ கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் தான் நிஜம். இதுதான் வந்து கிரகங்கள் உங்களுக்கு தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரவே போகுது. திருமண பந்தம் ஆரம்பித்து தொழில் வாய்ப்புகள், பண வருவாய், இது எல்லாமே படிப்படியாக அதிகரித்து இந்த ஆண்டின் 2024 ஆண்டின் இறுதியில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு பரிசளிக்க காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேஜராக வந்து குரு வந்து இப்போ உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இப்போ 2023 இருக்கார். 2024 தான் அவர் மாறுவார். சரி, தற்போதைய காலகட்டம் உங்களுக்கு வந்து குருவின் வீடான தனுசுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயம் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே நம்ம வந்து கருதணும். ஏன்னா 3ஆம் வீட்டில் ஒரு கிரகம் வந்து மறைவது அப்படிங்கிறது நல்லது. 3இல் சனி நிற்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தைரியத்தோடு அணுகி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக 4ஆம் வீட்டில் ராகு நிற்பது அப்படிங்கிறது உங்களை வேகமாக இயங்க வைக்கும். ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாகவே இது இருக்க போகுதுங்கிறதுக்கு இதுவுமே வந்து வழிவகுக்கும். இந்த 4ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது எப்போ மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஏதேனும் பொருட்கள் வந்து உங்களை கை தவறி காணா போவது அல்லது அப்படியே விட்டுட்டு வர்றது அல்லது மற்றவர்கள் அதை எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி ரொம்ப சின்ன லெவலில் ஏதாச்சும் ஒரு பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கலாமே ஒழிய
மற்ற எந்த வகையிலையுமே வந்து பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட மாட்டார். ஏன்னா வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு நிற்பதுங்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரே 1 மாத காலகட்டங்கள் மட்டும் மார்ச் 20 தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் மட்டும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்தாலுமே கூட அது 3ஆம் வீட்டில் நிற்பதால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு 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 தைரியத்தை அது கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆம்பிஷியஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. நிச்சயம் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீறி அது வந்து செய்து முடித்து ஒரு வெற்றி வீரராக நீங்கள் வருவீங்க. இப்போ இதில் இந்த வருடத்தின் 2வது பாதி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்பெல்லாம் கூட கிடைக்கும். அதோட வேற வந்து குரு வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் 5லிருந்து 6ஆம் வீட்டுக்கு போயிருப்பார். அப்போ இந்த 6ஆம் வீட்டு குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுதல் பண்ணாது. ஒரு வகையில் அது நல்லதே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிரிகள் கை அவங்க கீழே இறங்கி உங்களுடைய கை மேலோங்கும். அதே மாதிரி தனவரவு பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இது இருக்க போகுது. நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த வருடத்தின் பிற்பகுதியில் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதி தான் வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறதா இருக்கட்டும், மேற்படிப்புக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க வந்து நிறைய போட்டிகளையும் சவால்களையும் சந்தித்து தான் முன்னேறுறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய சவால்கள் ஏதும் இல்லாமலேயே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதில் வந்து யங்ஸ்டர்ஸு ஆல்ரெடி ஜாபில் செட்டில் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நீங்கள் நேசித்த நபரையே கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த 2வது பாதி ஆண்டில் 2024 உங்களுக்கு கிடைக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த ஆண்டின் இறுதியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நிச்சயம் கை கொடுக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கூட கிடைக்கலாம். நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கடல் கடந்து போயும் நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸையே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். எப்போதுமே வாய்ப்புகள் வந்து எல்லா நேரங்கள்லையும் வந்துடுறது கிடையாதுங்க. எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த வாய்ப்பு நம்ம வாயில் கதவை தட்டும் போது அதை மிக சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு அது போன்ற ஒரு காலகட்டமாக தான் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், 2024 எண்டுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிலையை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உன்னத நிலையை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். மகர ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சனி வந்து 2ஆம் வீட்டிற்கு வந்திருக்காரு. குரு வந்து உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி அடைவார். அது வந்து இன்னும் மேன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். சரி, இப்போ இந்த 2ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வந்து உங்களுக்கு கெடுதல்ங்கிறத பண்ண மாட்டாருங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்க போகுது. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஆசையை தூண்டுவார். நீங்கள் நிறைய வகையில் வந்து இப்போ வந்து நிறைய விளம்பரங்களை பார்த்து ஏமாறுற மாதிரி உங்களுக்கான சூழ்நிலைகள் வந்து அப்படி அமையும். ஸோ குறைந்த நாட்களில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருவது போல இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு போடப்பட்ட தூண்டிலாக தான் நீங்கள் கருதணும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருவாயை கண்டிப்பாக சேமித்து வைத்து வருங்காலங்களில் நீங்கள் உபயோகப்படுத்தினால் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அது உங்கள் லைஃப்பில் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பொருள் வரும்போதே அதை வந்து சரியான வழியில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு மனதார நினைங்க, கவனமாக இருங்க. அந்த கவனம் வைத்தாலே போதுமானது. 2024 உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குது. முயற்சிக்குரிய பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதில் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து 3ஆம் வீட்டில் நிற்பார். அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்குங்க. அந்த தைரியத்தால் உங்களுக்கு வந்து நிறைய செயல்களை வந்து முன்னை விட மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அது தரும். 9ஆம் வீட்டு கேது வந்து உங்களுக்கு வந்து நிறைய தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணும். ஏதாச்சும் வந்து ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது
இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்தலத்திற்கு போகாமல் அங்கே நீங்கள் போயிட்டு வரணும்னு ஒரு மனசில் ஆசை மட்டும் வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும். 2024 முதல் பாதி ஆண்டுலேயே அதற்கான வாய்ப்பு வரும். அது உங்களுக்கு மேலும் நம்பிக்கையை உங்களுக்கு வந்து வளர்க்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எல்லாமே வந்து நார்மலாக தானே இருக்குது, நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே அப்படிங்கும்போது, சில நேரங்களில் எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உங்கள்கிட்டயே வெளிப்படும். அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக நாவை அடக்கி பேசியே ஆகணுங்க. ஏன்னா வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் வந்து இந்த வருடத்தில் மார்ச் எண்டுலேருந்து மார்ச் 20லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் இருக்கும். அந்த டயத்துலலாம் வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக நீங்கள் இருந்தாலே போதுமானது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து இது எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் ஹம்பிளாக நடந்ததற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நல்ல புகழை தரும், பேரை தரும், இன்னும் வெளிநாட்டு பயணத்தை எல்லாம் கூட உங்களுக்கு வந்து பரிசீலிக்க காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டின் பிற்பகுதியில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கு வந்து எந்தவித பதட்டமோ அல்லது இந்த சமயத்தில் நம்ம வாங்கி லாக் ஆகிட வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அப்படியே நீங்கள் அமைச்சிக்கணும் அதை. ஏன்னா அந்த வீடு வாங்குகிற அமைப்பு, வாகனம் வாங்குகிற அமைப்பெல்லாம் எல்லா நேரங்கள்லையும் வருவதில்லைங்க. ஒரு சில நேரங்களில் கிடைக்கும்போது அது நம்ம பயன்படுத்திக்கணும். நல்ல வேலை அமையும். அது இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். அல்லது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2024 பிற்பகுதியில் உங்களுக்கு கிரகங்களின் சேர்க்கையின் இருப்பிடங்களின் அமைவால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் புதன்லாம் வந்து உங்களுக்கு வந்து உச்சம் அடைவார். ஆண்டின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையும் பொழுது அந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டே வந்து நம்ம 7.5 சனியின் கடைசி பாகத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்க செய்யும். இன்னும் சொல்லப்போனால் 7.5 சனிக்கே என்ன ஒரு பெயர்னு கேட்டிங்கன்னா, சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார் அப்படின்னு. ஸோ இந்த கடைசி அக்டோபர் டு டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிற்கும். அதை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்துவீங்க. 2025லலாம் வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 20 டிசம்பர் 2023லேயே வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பயிற்சி ஆகிட்டார். இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி நிற்கிறார், 1ஆம் வீட்டில் சனி நிற்கிறார். இது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனி தான். அதற்காக அவர் வந்து கெடுதல் பண்ணாமல் இருக்க மாட்டார். கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகளை கொடுப்பார். அதே மாதிரி குழப்பங்களை கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து 3ஆம் வீட்டை வேற பார்க்குறாரு உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கவே செய்வார் உங்களுக்கு. ஆனால் ஒரு பக்கம் வந்து சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குரு சும்மா இல்லைல்ல. குரு வந்து இப்போ உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் அவருடைய பார்வை பலம் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் விழுவுது. 7ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும். ஏற்கனவே சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை தீர்த்து விட்டு ஒரு மன அமைதியை உருவாக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தின் மூலமாக உருவாக்கும். அதே மாதிரி 9ஆம் வீட்டு குரு பார்வைங்கிறது உங்களுடைய உங்களுடைய வருமான வாய்ப்பை, அது வியாபாரமோ உத்தியோகமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வருமான வாய்ப்பை வந்து காப்பாற்றி தருவார். ரொம்ப சிக்கல்கள் வந்துடாது. நீங்கள் வந்து கடன் மட்டும் வாங்காமல் இருக்கணும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களுடைய உடல் நிலையில் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்குமே கூட அந்த உடல்நிலையில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு தான் ப்ரொடெக்ஷன் தர முடியும். சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்கார், அதோட உங்கள் ஜென்மத்திலே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு சில பின்னடைவுகள் அப்படிங்கிறது இயற்கை தான். ஆனால் முழுமையாக சிரமங்கள் வந்துடுமா, மொத்தமாக நான் காலியா அப்படின்னு கேட்டால் பதட்டமே அடைய வேண்டாம். நிச்சயம் வந்து ஓரளவு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா கேந்திரத்தில் குரு வந்து வரப்போகிறார். 4ஆம் வீட்டுக்கு குரு வந்து ஏப்ரல் மாதம் வந்ததற்கு பிறகு கேந்திரத்திற்கு வரக்கூடிய குருவால் நன்மைகள் பெருகதான் செய்யுமே ஒழிய, அந்த ப்ரொடெக்ஷனுங்கிறது பெருகதான் செய்யுமே ஒழிய அது வந்து கம்மியாகாது.
ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய நாக்காலே கெடுவார்கள். அதாவது நாக்கில் சனி அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்பில் சால்வ்டு. இந்த 2024 பொறுத்தவரை 50% ஸ்கோரை வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒரு அதிகப்படியான ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆட்டிடியூட் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டு வீட்டில் பெற்றோர்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டு உங்களுடைய உடல்நிலையையும் கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த வருட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே போகுது. அது எப்போ நிகழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் டிசம்பர் காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்கள்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு அழைப்பை வந்து உங்களுக்கு விடுக்கும். ஏன் வந்து இது நிகழுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிரகம் மட்டுமே உங்களை வந்து போட்டு தட்டி தூக்க போகிறது கிடையாது. ஒரு பக்கம் வந்து குருங்கிற ஒரு கிரகம் இருக்குது, புதன்கிற கிரகம் இருக்குது. இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு 50% மட்டும் நீங்கள் மெனக்கெட வேண்டியது இருக்கும் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு 50% நீங்கள் நிச்சயம் காப்பாற்றவே படப்போகிறீர்கள், அதுலேயும் மாற்று கருத்துங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பதட்டம் அடையக்கூடாது. பதட்டப்பட வைக்கும் இந்த காலகட்டம், ஆனால் பதட்டம் அடைய அவசியம் இல்லை. நிச்சயம் வந்து நீங்கள் வந்து சிரமங்களால் வீழ்த்தப்பட மாட்டீர்கள். சிரமங்களால் காரிய தடைகள் ஏற்படுமே ஒழிய நிச்சயம் வந்து உங்களுடைய ஜென்ரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மெயின்டைன் தான் ஆகும். உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல சார், கெடுதல்கள் மட்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, கடன் வாங்காமல் இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரெண்டுத்துக்கு மட்டும் பயங்கரமாக ஃபோக்கஸ் கொடுங்க, பதட்டம் அடையாமல் இருங்க. மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக கடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக எடுக்கணும். வீண் வாக்குவாதங்களையும் ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரையும் தவிர்த்தாலே போதுமானது. இது வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமாக ஒரு இயல்பாக சுமாராக கடந்து சென்று விடக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். மீனராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 12ஆம் வீட்டில் சனி இருக்கார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 7.5 சனி காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 7.5 சனி இப்போ உங்களுக்கு துவங்குது. இது துவங்கி உங்களுக்கு இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து உங்களுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது. ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கம் ராகுமே ராசியில் இருக்கார், உங்கள் ராசியிலே நின்றுக்கிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கெடுதல்கள் நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் மேம்படும், சொத்து பிரச்சனைகள் தீரும், கடன் அடையும். மார்ச் டு ஏப்ரல் காலத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த முதல் பாதியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த காலகட்டங்களில் கட்டுக்கடங்காமல் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிகழும். மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் நிகழப்போகுது, 2024 சொல்கிறேன். அந்த ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தினால் போதுமானது. குறிப்பாக அதிக வட்டிக்கு கடன் மட்டும் வாங்கிறாதீங்க. மற்றபடி வந்து இது உங்களுக்கு பிரச்சனை தராத காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து குருவே 3ஆம் வீட்டிற்கு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானம், நல்லதல்ல அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை எல்லாம் தர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் வீட்டிலையுமே குருவுடைய பார்வை வேற பதியுது. இது வந்து திருமண யோகங்களை உண்டு பண்ணும். இதில் 9ஆம் வீட்டு குரு பார்வை அப்படிங்கிறது இவ்வளோ நாள் வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் சொல்கிறேன், ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மழலை பேச்சு கேட்பதற்காக, அந்த ஒரு சப்தம் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களாகட்டும் தாய்மார்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு மழலை சத்தம் கேட்கும்போது அந்த வீடே வந்து மனநிறைவடையும். வயதான பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பேரப்பிள்ளைகளை கொஞ்சலாம், அவங்க கணவன் மனைவி வந்து இவ்வளோ நாள் வந்து உலகம் வந்து என்னென்னமோ சொல்லியிருக்கும், பட் அந்த அவசொல்ங்கிறது நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
அப்போ இந்த 12ஆம் வீட்டு சனிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா குருவால் காப்பாற்றப்படுகிறீர்கள். இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்டில் அந்த சனியுடைய பார்வை இருக்கிறதுனால, ஒரு பக்கம் வந்து திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நீங்க கடன் வாங்குவதை தவிர்த்தாலே போதுமானது. உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற வரவுகள், அத நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்துச்சுன்னா, இம்மிடியேட்டா அத வந்து கவனத்தில் கொண்டு, தேவையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலும் நீங்க இருக்கீங்க. இந்த வருட இறுதியில பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இது வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருந்தாலும், உங்களை அதிகம் பேச வைக்கும். சமயத்தில வந்து ஏதாவது ஒரு டென்ஷன்ல நீங்க வந்து ஒரு வார்த்தைய விட்டுருவீங்க. அது குடும்பத்தில வாக்குவாதமாக மாறிடும். அது நிறைய மனக்கசப்புகளை உண்டு பண்ணி விட்டுரும். அதே மாதிரி உங்கள வந்து ஆசை காமிச்சு எதுலயாச்சும் இழுத்து விட பார்க்கும். ஸோ அதிகமான முதலீட வந்து உங்கள செய்ய வைக்க பார்க்கும். அப்படி நீங்க போய் மாட்டீங்கன்னாலும், அதுவுமே உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில அதிகப்படியான செலவுகள், அதிகப்படியான கடன்கள் இதை நீங்க தவிர்த்துட்டாலே பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் தான். வாக்குவாதங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, நீங்க முதல்ல பணிஞ்சு போயிடுங்க. அப்படி நீங்க செய்துட்டீங்கனாலே, இந்த 7.5 சனி துவங்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா, இப்ப நம்ம சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதற்காக இந்த ஆண்டு வந்து நீங்க வந்து பெஸ்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது வந்து நிச்சயம் வந்து பாஸ் மார்க் தான். ஒரு 40% வந்து மார்க் தரலாம். ஒரு பாஸ் மார்க் வாங்கக்கூடிய காலகட்டத்தில தான் நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்க ரொம்ப முழுமையாக ஃபெயிலியர் ஆயிடுவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய நடத்தையின் காரணமாக, உங்களுடைய ஹம்பிள் நேச்சராக நீங்கள் உங்களை வைத்துக்கொள்ளும் பொழுது, பெரிய சிரமங்களிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். ரொம்ப இயல்பாகவே இந்த ஆண்டை நீங்கள் கடந்து வந்து விடலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ எதை செய்யணும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.